அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே 1 ராஜாக்கள் 20:13. அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நான் கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அப்போ ஆண்டவர் தம்முடைய அன்பை இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளிப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்தது. அதை பார்ப்பதற்கு பயங்கரமாகத்தான் இருக்கும், ஆபத்தானது என்று தான் யோசிக்க தோன்றும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தை நான் உன் கையில் கொடுக்க போகிறேன். உன் கையில் கொடுத்தேன்னா நீ என்ன செய்ய போகிற? அது மேலே நீ தான் ஆளுகை செய்ய போகிற. அப்போ பிரச்சனைகள் உன்னை ஆளுகை செய்ய விடமாட்டேன், பிரச்சனைகளை நீ ஆளுகை செய்வாய். இதன் மூலம் நான் உன் மேலே வச்ச அன்பை நீ புரிஞ்சுக்கணும் என்பதற்காக நான் இந்த பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு எதுவெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு மிக பிரம்மாண்டமாய் பதிலே தெரியாத அளவுக்கு ஆச்சரியப்பட்டு பயப்பட்டு நிற்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்கிறார், நீ ஆளுகை செய் என்று. ஆகவே அந்த பிரச்சனைகளை நீங்களும் நானும் ஆளுகை செய்வதற்குண்டான அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்பாக அடங்கி போகும். அந்த போராட்டம் உங்களுக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த வியாதி, அந்த நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் ஆளுகை செய்கிறதுக்கு உங்களை அதன் மேல் அதிகாரியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கட்டளையிட்டால் அது நடக்குங்க. என்ன சொல்லி அழைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆகவே பிரச்சனையை பெரிதாக பார்க்காம, பிரச்சனையை ஆளக்கூடியவன் நான், அந்த இடத்துல என்னை தேவன் வைத்திருக்கிறார் என்ற விசுவாச சிந்தனையோடு இன்றைக்கு நீங்கள் எதையும் எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஆள பிறந்தவர்கள், ஆளுகை செய்வீர்கள், வெற்றி அடைவீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே நீர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த வார்த்தையை நினைப்பூட்டி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏராளமான பிரச்சனை என்று அதை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, அதன் மீது உனக்கு நான் ஆளுகை கொடுக்கிறேன் என்று சொல்லி அதன் மீது எங்களுக்கு ஆளுகை கொடுத்தீர், அதிகாரத்தை கொடுத்தீர். இன்றைக்கு நாங்கள் எவ்விதத்திலும் அடிமைப்பட்டு போகாதபடி, தோற்று போகாதபடி, பிரச்சனைகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை பொருந்தின நபராக எங்களை வைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த நாளிலே எங்களுக்கு காட்டியிருக்கிறீர், கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்னும் எழுச்சி ஆண்டவர் எழும்பட்டும், உற்சாகம் எழும்பட்டும், விசுவாசத்தோடு எழும்பி பிரகாசிக்கட்டும், வெற்றி மேல் வெற்றி அடைவார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.